இந்த சிறப்புமிகு உண்ணாவிரத போராட்டத்திலே தலைமை தாங்கும் பொறுப்பேற்றிருக்கிற சுமார் 10க்கும் மேற்பட்ட சங்கங்களினுடைய மாநில பொறுப்பாளர்களே, தோழர்களே, இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டு பல்வேறு தடைகளையும் தாண்டி பல்வேறு செய்திகள் நமக்கு எதிராக வந்த போதிலும் கூட அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொலை தூரங்களில் இருந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற வெற்றியை நோக்கிய பாதையிலே அதனுடைய கதாநாயகர்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அருமை டாஸ்மாக் தொழிலாளர்களே, தோழர்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலை கிடைத்த ஒரு தகவல், ஒரு வித்தியாசமான ஒரு தகவல். அனுமதி வாங்கி போராடி கொண்டிருக்கிறோம். அனுமதி வாங்கியது அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும், அனைத்து சங்கங்களுக்கும் தெரியும். அனுமதி வாங்கிய போராட்டத்தில் கலந்து கொள்பவரை தடுப்பதற்காக சில பல நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அடிக்கடி குறிப்பிடுவது போல ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு விதமான ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கும். அதிலே இந்திய நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி முறை பாராளுமன்ற ஜனநாயகம். இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது 4 தூண்களை கொண்டது. அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் கோரிக்கைகளை முன்வைத்து இயக்கங்கள் நடத்துவதற்கு ஜனநாயக உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த உரிமைகளை நாட்டு மக்கள் அனைவரும் உணர வேண்டும், துய்க்க வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வரைமுறைகளை அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய கோரிக்கைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ இந்த கடந்த காத்திருப்பு போராட்டத்தோடோ அல்லது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உண்ணாவிரத போராட்டத்தோடோ முடிந்துவிடக்கூடிய செயலாக அரசாங்கம் உள்ளிட்ட யாருமே நினைத்துவிடக் கூடாது என்பதை முதலில் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதிலே பல்வேறு ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளை தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் காவல்துறையும் மேற்கொண்டிருந்தாலும் அதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற சங்கங்களினுடைய பெயர்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அதில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு சங்கத்தில் 2 தலைவர்களை குறிவைத்து காவல்துறை வீட்டிலே கைதியாக வைத்திருக்கிறது. அதே சங்கத்தில் மாநில தலைவர் இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார். மாநில பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார். மாநில பொறுப்பாளர்கள் பலரும் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் 2 மாநில பொறுப்பாளர்கள் மட்டும் போலீஸ் காவலில் இருக்கிறார்கள். இது ஏன் என்று ஒரு ஆராய்ச்சியை செய்து பார்த்ததிலே நாம் எல்லோருக்குமே ஒரு அரசியல் இயக்கம் மனதிலே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிலர் வெளிப்படையாக சொல்லிக் கொள்வார்கள், மோஸ்லின் போன்றவர்கள் கட்சி பேரையே துண்டா மாத்தி போட்டு வந்து வாங்குவார்கள். என்னை போன்றவர்கள் சில கொள்கைகளை மனதிலே தாங்கிக் கொண்டே போராடி கொண்டிருக்கிறோம். சிலர் ரகசியமாக வைத்திருப்பார்கள். இது அவரவர்களுடைய உணர்வுகளை பொறுத்தது. ஆனால் இந்த 2 தோழர்களும் ஏன் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு சங்கத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு சிறை கைதியாக வைத்திருக்கிறார்கள் என்ற நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு தெரிய வருகிறது என்ன என்றால், அவர் ஒரு குறிப்பிட்ட அந்த 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி, 2 அரசியல் கட்சி 2 பேருக்கும் அதை சார்ந்தவர்கள் என்று தெரிந்து சிறை கைதியாக வைத்திருப்பதாக தெளிவாக தெரிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய போராட்டம்
வயிற்று பசிக்கான போராட்டம். நம்முடைய போராட்டம் பணியிடத்திற்கான போராட்டம். நம்முடைய போராட்டம் ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்கான போராட்டம். நம்முடைய போராட்டம் மருத்துவப்படி மருத்துவ காப்பீட்டு திட்டம், இதெல்லாம் தெளிவா நம்ம கிட்ட இல்ல, அதற்கான போராட்டம். அந்த மருத்துவம் கூட உங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படுற ஆளு நீங்க. அநேகமாக நீங்க இருக்கக்கூடிய 26,000 பேரும் ஒரு முழு உடல் பரிசோதனை செய்தால் அத்தனை பேர்களும் உடனடியாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய அளவிற்கு தங்களுடைய உடம்பை வாட்டி வதத்துக் கொண்டிருப்பவர்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்தில் எங்க கருப்பனா இருந்தா என்ன, சிவப்பார்காலா இருந்தா என்ன, முட்டத்தலைவனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, எந்த ஜாதியா இருந்தா என்ன, எந்த மதமா இருந்தா என்ன, அதை பார்த்துதான் இந்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் 2 தலைவர்களை சிறை வைத்திருக்கிறதுனா அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், முக்கியமான பாடம். அந்த முதல் பாடத்தை நம் மட்டும் இல்ல, நாடே தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் அதிலே ஒன்று இருக்கிறது. நான் அடிக்கடி பல கூட்டங்களிலே வயதான காரணத்தினால் சொல்லுகிறேன் என்று எண்ணிவிடாதீர்கள். வயதானதால் அனுபவம் பெற்ற காரணத்தினால் தான் நான் சொல்லுகிறேன். தொழிற்சங்கத்திற்காக அரசியலா, அரசியலுக்காக தொழிற்சங்கமா? இந்த கேள்விக்கு நம்முடைய முதல்வரிலிருந்து தொழிற்சங்கம் நடத்தக்கூடிய எந்த தலைவர்களாக இருந்தாலும், எந்த சங்கமாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தொழிற்சங்கத்திற்காக அரசியலா, அரசியலுக்காக தொழிற்சங்கமா அப்படின்னு பார்த்தா நாம் எல்லாம் அரசியலுக்காக தொழிற்சங்கம் தான் பார்த்திருக்கோம் இன்னை வரைக்கும். நம்மை பொறுத்தளவில் அரசியல் என்பது வேண்டாம் என்பதல்ல, நமக்கு ஒரு அரசியல் இருக்க வேண்டும். ஓட்டு போடுகிற எல்லாருக்கும் அரசியல் இருக்க வேண்டும், தப்பே கிடையாது. ஆனால் தொழிற்சங்கத்திற்காக அரசியல் வேண்டுமானால் வரலாம். ஆனால் அரசியலுக்காக ஒரு தொழிற்சங்கம் சென்றால் நாம் பிரிக்கப்படுவோம், உடைக்கப்படுவோம், பிரித்தாளப்படுவோம், தனிமைப்படுத்தப்படுவோம். அதன் மூலமாக நம்முடைய நியாயங்கள் எல்லாம் மறுப்பதற்கான வசதியை நிர்வாகத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவோம். அப்ப 2 கட்சியை மட்டும் நீங்க பிரிச்சு அந்த 2 கட்சியாள மட்டும் வீட்டு காவல்ல வச்சிருக்கீங்கன்னா உங்களை சொல்லி குறையில்லை. நாங்கள் கட்சியிலே இருந்து கொண்டு, அந்த கட்சி சொல்லுகிற சங்கத்திலே இருந்து கொண்டு, அந்த கட்சி சொன்னால் போராடுவது, அந்த கட்சி சொன்னால் வாதாடுவது, அந்த கட்சி சொன்னால் ஜால்ரா போடுவது என்ற நிலையை மாற்றி எந்த கட்சியில் இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கை ஒன்று. ஆகவே ஓரணியில் பிறந்தோம். வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, 26,000 டாஸ்மாக் தொழிலாளர்களையும் கட்சிகளை தூக்கி ஓரத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு நியாயமான கோரிக்கைகளுக்கு ஈடுபட வேண்டும் என்ற பாடத்தை தமிழக அரசு இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, யார் ஆட்சிக்கு வருவாங்க எங்களுக்கு கவலை இல்லை. எலெக்ஷன் வரும்போது நாங்களும் கவலைப்படுவோம், எல்லாரும் மாதிரி ஓட்டு போடுவோம், எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய போராட்டம் உங்கள் ஆட்சியை மாற்றுவதற்காக அல்ல என்பதை தெளிவா சொல்லி இருக்கோம். ஆனா நீங்களா போய் எங்களுக்குள்ள சில கட்சிகளால மட்டும் பழி வாங்கினீங்கன்னா நாங்களும் உங்களுடைய தொழிற்சங்கம் அரசியலுக்காக வர வேண்டிய அவசியம் ஏற்படும். அரசியலுக்காக தொழிற்சங்கம் செல்லாது என்ற உறுதிமொழியை நாம் எடுக்க வேண்டாமா, வேண்டுமா? எடுக்கலாமா? எடுப்போம், 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 எடுப்போம். அரசியலுக்கு பின்துணை செல்லாமல் தொழிலாளர் நலன்களுக்காக போராடுவோம், போராடுவோம். எங்களுக்கென அரசியலை உருவாக்க தெரியும். எங்களுடைய நியாயங்கள் புறக்கணிக்கப்பட்டால் யாரை ஆட்சியில் வைப்பது, யாரை ஆட்சியில் இருந்து இறக்குவது என்ற தெம்பம் திராணியும் எங்களுக்கும் உண்டு. எங்களிடம் எல்லா கட்சியும் இருக்கிறது, எல்லா கட்சிக்காரர்களும் இருக்கிறார்கள், எல்லா கட்சிக்காரர்களும் இருக்கிறார்கள். எங்களை கட்சி அடிப்படையில் பிரித்தால் அதனுடைய விளைவுகளை தமிழக அரசாங்கம் சந்திக்க வேண்டி வரும் என்ற முதல் எச்சரிக்கையை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அடுத்து இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான காரணங்கள் நாம ஒருத்தர் விளங்கிய காரணங்கள் தான். ஒரு கோரிக்கை கூட புதிதாக செய்ய வேண்டிய கோரிக்கையே கிடையாது. ஒரு கோரிக்கை கூட. ஒரு முறை இன்றைய முதல்வருடைய தகப்பனாரோடு பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்ப உங்களைப் போல ஓய்வூதியம் இல்லாத சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அவர்களுக்கு ஓய்வூதியம் என்ற கோரிக்கையை அவருடைய இல்லத்திலே சென்று 8/3/2007 அன்று சந்தித்து மாநாடு நடத்துவதற்கு முன்னால் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை கொடுத்தோம். அவர் சொன்னார், நிரந்தர ஊதிய விகிதம் பெறாதவர்களுக்கு, பணி நிரந்தரம் செய்யப்படாதவர்களுக்கு, பணி வரன்முறை செய்யப்படாதவர்களுக்கு இந்த நாட்டில் எங்காவது ஓய்வூதியம் கொடுத்திருக்கிறார்களா என்று என்னை கேட்டார். நான் உடனே சொன்னேன், நிச்சயமாக இல்லை என்று சொன்னேன். இல்லாத ஒன்றை கேட்கிறீர்களே என்று அவர் சொன்னார். இல்லாத ஒன்றை கேட்கிறீர்களே என்று அவர் சொன்னார். அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லாத ஒன்றை தான் உங்களிடம் கேட்கிறோம், ஏன் என்கிட்ட கேட்கிறீங்க? இருக்கிற முதல்வர்களிலேயே எல்லா விஷயத்திலும் கைதேர்ந்த முதல்வர் என்று உங்களை நாடே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இருக்கிற ஒன்றை செய்வது சாதாரண விஷயம், இல்லாத ஒன்றை செய்வதுதான் உங்களை போன்ற மிகப்பெரிய அறிஞர்களுடைய செயலாக இருக்கும் என்று நான் பத்திரிகைகளை படித்திருக்கிறேன். அந்த வரலாற்றை நீங்கள் ஏன் படைக்கக்கூடாது என்று கேட்டேன். முடியாது என்று சொன்னவர் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எவ்வளவு தொகை கொடுக்கலாம் என்று கேட்க வைத்தேன். 2 கேள்வியில எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பதான் சொன்னேன், எந்த தொகையை வேணாலும் கொடுங்க, துவக்கி வைக்கும் போது குறைச்சலா கொடுத்தா கூட நாங்க பின்னால உயர்த்தி வாங்கிக் கொள்வோம் என்று அவரிடம் சொன்னேன். அவர் 3 கேடர், உங்கள்கிட்ட உதவி விற்பனையாளர், சூப்பர்வைசர் என்று 3 கேடர் இருக்கிற மாதிரி சமையலர், உதவியாளர், அமைப்பாளர் என்ற 3 கேடர்களுக்கும் 500, 600, 700 என்று 3 விதமாக ஓய்வூதியத்தை வரவழைத்த சங்கம் நம்முடைய சங்கம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, தகப்பனார் வழியில் நீங்கள் செல்வதாக நினைத்துதான் உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தகப்பனார் வழியில் நின்றுதான் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். இருப்பவர்களிலேயே உங்களுக்கு ஓட்டு போட்டதற்கு காரணம் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று எதிர்பார்த்து அல்ல, உங்களுடைய தகப்பனார் வழியில் நீங்கள் நடப்பீர்கள் என்று உழைக்கிற மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவீர்கள் என்றுதான் வாக்களித்தோம். ஆகவே இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையிலேயே எந்த வழி என்று அரசியலுக்கு நான் செல்லவில்லை. பெரியார் வழியா, அண்ணா வழியா, காரல் மார்க்ஸ் வழியா, மாமேதை லெனின் வழியா என்பதெல்லாம் வேற விஷயம். ஆனால் உங்களுடைய தகப்பனார் வழியில் நீங்கள் செல்வது உண்மையானால் இவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாமல் நீங்கள் இவர்களை அனுப்பவே கூடாது. கட்டாயம் பணி வரன்முறை, ஓய்வூதியம் ஆகியவை எப்படி எல்லாம் கல்வி தகுதின்னு சொல்றீங்க. 8வது படிச்சவங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் ஸ்கேல் பட்டதாரிகளுக்கே கொடுக்க முடியாது. 8வது படித்தவர்களுக்கே டைம் ஸ்கேல் அகவிலைப்படி உண்டு என்றால் பட்டதாரிகளுக்கு டைம் ஸ்கேல் இல்லை, பணி விதிகள் இல்லை, அகவிலைப்படி இல்லை, ஓய்வூதியம் இல்லை என்றால் இருக்கிற ஒன்றை செய்வதற்கு போராட்டம் என்றால் இல்லாத ஒன்றை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புவார்களா? ஆகையினால மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை பறிபோகாமல் பார்த்துக் கொள்வது உங்களுடைய கடமை. அதை செய்தால் நல்லது என்று சொல்வது என்னை போன்றவர்களுடைய கடமை. ஆகவே அது கல்வி தகுதி அடிப்படையில் நியமனம் எவ்வாறு பல பேர் பல விதமா நியமனம் பண்றாங்க. ரேஷன் கடையில கூட உங்க ஆளுநர் நண்பர்கள்லாம் நானே கோரிக்கை வச்சு வாங்கி அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 600-700 பேர் நியாய விலை கடைகளில் டாஸ்மாக்லேருந்து போய் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுப்பி வைத்த பெருமையும் நம்ம சங்கத்துக்கு உண்டு. இங்கே இருந்தா போனாங்க, இன்னும் பல பேர் போக ஆசைப்படுறாங்க. என்ன விஷயம் இங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்த அந்த கல்வி நியமன அடிப்படை நியாய விலை கடைக்கு இப்ப ஆள் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஊர்ல கேட்ட என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு, ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டா வடிவேலு அடிச்ச மாதிரி அடிச்சு விடுவாங்க. வடிவேலு ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். கடன் வாங்கின ஆளு வடிவேல பாக்குறான், எப்படிப்பா இருக்கேன்னு கேட்டான். ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா
வண்டி வாங்கி ஓட்டுறான் போல் இருக்கு, நம்ம கடனை கொடுக்காமன்னு சொல்லி வடிவேல அடிவே தண்டன் போட்டு அடிச்சு விடுவோம். அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்காம என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்ட ரேஷன் கடை நியமனத்துல ஒருத்தர் 5 லட்சம், ஒருத்தர் 7 லட்சம், ஒரு மாவட்டத்தில் 9 லட்சம். ஏன் 10 போடல? இந்த 9 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தீங்க ஒரு பீரியட்ல, 10க்கு மேல வாங்கினாதான் சட்டம் போட்டவங்க, 9 வரைக்கும் வாங்கினா சட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி அவர் வேண்டுகோள் வச்ச 9 ரூபாய் நோட்டை அச்சடிக்க அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 9 ரூபாய் நோட்டா கொடுத்துருங்க. அப்ப கூட புத்தி வரல யாருக்குமே. 10 ஓடுது 15 ஓடுதுன்றான், 14 வரைக்கும் போயிடுச்சு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, 14 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தன் வேலையை வாங்கி குறைந்தபட்சம் ஒரு வட்டின்னா கூட 14,000 மாசம் கொடுத்து 6,000 சம்பளத்துக்கு போய் 14,000 வட்டி கட்டினான்னா அவன் நியாயமான முறையில் வாழவே முடியாது. யாருக்கு? நேர்மையற்ற வழிய வேலைக்கு வர்ற ஆளு. நான் ஏன் இங்க அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒதுக்கீட்டு கொள்கையில் அடிப்படையில் வேலைக்கு வந்த சரியான பணியாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள், வேலை வாய்ப்பு அலுவலக அடிப்படையில் சரியான சீனியாரிட்டியோடு வேலைக்கு வந்த பணியாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள், கல்வி தகுதி அடிப்படையில் சரியான கல்வி தகுதியோடு பொய் சர்டிபிகேட் கொடுக்காமல் சரியான கல்வி தகுதியோடு வேலைக்கு வந்தவர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள். இவ்வளவு தூரம் சரியா நியமிக்கப்பட்டு சரியான கல்வி தகுதியோட சரியா 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்து அதுக்கு மேல அடிச்சாலும் உதைச்சாலும் கொன்னாலும் வாங்கிக்கிட்டு வேலை செய்து வர பணியாளர்களுக்கு நியாயத்தை மறுப்பதற்கு ஒரு நாணயமான யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அரசாங்கம் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். நேர்மையான நியமிக்கப்பட்டவர்களுக்கே இந்த கதினா அவுட் சோர்சிங் வரவன நீங்க எந்த கதிக்கு வச்சிருக்க போறீங்க என்பதற்கு உதாரணமாக அமைந்துவிடும். ஆகவே கல்வி தகுதி அடிப்படையில் நியாயமான ஊதியத்தை கொடுப்பதற்கு எந்த தடையுமே இருக்க முடியாது. எல்லா சங்கங்களுக்கும் போகும்போது நிதி தடையை சொல்வார்கள். நீதியும் இல்லை நிதியும் இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் அடுக்குமுறையில் அப்பா மாதிரியே சொன்னார். நான் ரொம்ப ரசிச்சு படிப்பேன் இது மாதிரி விஷயங்களை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அதே மாதிரி படிச்சு 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 வந்து பழக்கம். நிதியும் இல்லை நீதியும் இல்லை. இப்ப இங்க நீதிமன்றம் ஒன்ன சொல்லிச்சு, பணி விதிகளை உடனடியாக உருவாக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து நீதிமன்றம் சென்ற ஒரு சங்கத்திற்கு தீர்ப்பே வந்தது. அந்த நீதிமன்ற தீர்ப்பை கூட இவ்வளவு நாளா அமல்படுத்தாமையே வச்சிருக்கீங்களே, நீதி உங்கள்கிட்ட இல்லையே, நீங்க போய் மோடி கிட்ட கேட்டா அவர் எப்படி கொடுப்பாரு? எங்களுக்கு நீங்க நீதியை கொடுக்காம பெரிய ஆள் மோடி அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கொடுக்கவே மாட்டார். எங்களுக்கு கொடுத்துட்டு கேட்டீங்கன்னா மோடி கொடுக்கலன்னா நாங்க உங்க பின்னாலேயே நிற்போம். எங்க நீதி? நிதி இல்லைன்னு சொல்றீங்க. நிதி இல்லைன்னு எங்கேயுமே இவங்களுக்கு சொல்லவே முடியாது. நிதி இல்லைன்னு டாஸ்மாக் பணியாளர்களுக்கு சொல்லவே முடியாது. அதிகாரிகள்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, அவங்க நிதி எங்க சார் போறதுங்கிறாங்க. டாஸ்மாக்ல நிதி எங்க போறதுன்னு சொன்னா எனக்கு சிரிப்பு வந்துடும். சமயங்கள்ல அடக்கிக்கிட்டு உட்கார்ந்து உள்ள பெரிய அதிகாரிகள்கிட்ட பேசும்போது நம்ம இங்க மாதிரி சிரிச்சிட முடியுமா? இங்க பேசுற மாதிரி பேசிட முடியுமா? அடக்கிக்கிட்டு உட்கார்ந்து நிதியே இல்லைன்றாங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தெரிந்து டாஸ்மாக்ல இருந்து எவ்வளவு நிதி வெளியில புரண்டு கொண்டிருக்கிறது, தெரிந்து எவ்வளவு நிதி டாஸ்மாக் நிர்வாகத்தில் உருண்டோடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதை நீண்ட நேரம் விளக்க நான் விரும்பல. நீர்மூழ்கி கப்பல் நீங்க பார்த்திருப்பீங்க. நீர்மூழ்கி கப்பல் மேல ஒரு முகடு மட்டும் வெளியே தெரியும். நீருக்குள்ளால கடல்ல உள்ளால் தான் அந்த கப்பலே இருக்கும். அது 2 கிலோமீட்டர் நீளமா இருக்கலாம், 3 கிலோமீட்டர் நீளமா இருக்கலாம், 2 கிலோமீட்டர் அகலமா இருக்கலாம். எவ்வளவுமே கண்டுபிடிக்க முடியாது. வெளியில தெரிகிற டாஸ்மாக் நிதி என்பது நீர்மூழ்கி கப்பலினுடைய முகடு மாதிரி. உள்ள இருக்க நிதிங்கிறது கண்டே பிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாது. கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா 10 ரூபா பொருளை அரசாங்கம் 60 ரூபாய்க்கு வாங்கி
மக்கள்கிட்ட 150 ரூபாய்க்கு விற்க சொல்லி விற்கிறாளுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்காத காரணத்தினால வாங்குறவனே பரிதாபப்பட்டு 49 50 கொடுத்து நீங்க கேட்காமலேயே பாவம் இந்த ஆளு எப்படிதான் குழப்பு நடத்துறாங்களோ தெரியல 4000 கொடுக்குறான். அது வீட்டு வாடகைக்கே காணாத அந்த நிதியை வச்சு எப்படி பொழைப்பானு பார்த்து ₹1 நீங்க தேடும் போது தம்பி நீங்களே வச்சீங்கன்னு அவன் கருணையோடு கொடுத்துருப்பான் ₹1. இந்த ₹1 நீங்க போயிட்டே இருந்தீங்க பிரச்சனையே இல்லாம. நத்தம் விஸ்வநாதன் பேசும்போது அந்த ₹1 அவங்ககிட்ட நிறுத்த சொன்னார். அண்ணே நீங்க சம்பளத்தை உயர்த்தின மறுநாள் ₹1 வாங்கினா அவங்கள மர்டர் பண்றீங்க கொண்டுடுங்க. ஆனா அது வரைக்கும் ₹1 நிறுத்த சொல்லாதீங்கன்னு அப்படியே அவர் முன்னால சொல்லிட்டு வந்தேன் மேடை அங்கேயே வீட்லயே சிரிச்சுட்டாரு. உடனே ₹1 தான் நீங்க வாங்கினீங்க, அதை 9 ஆக்கிறது யாரு? உங்களுடைய நிர்வாகம். நிர்வாகத்தால் தான். இந்த நிர்வாகம் வேலைக்கு வர்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி வராரு? டாஸ்மாக்ல கேட்டா 15 லட்சம். உங்க டிஎம்ஆ வரணும்னா எவ்வளவு? லட்சத்திலே கிடையாது, கோடியை தாண்டி 6 மாதம் ஆகிவிட்டது. கோடி கோடியா ஓடிவிட்டு வந்து வேலை பார்க்கிற ஆளுக்கே கோடினா உற்பத்தி பண்ற 13 கம்பெனியோ 12 சொல்றாங்க. சரிபாதியோ ஒருத்தருக்கு மட்டும் ஒண்ணு கூட இருக்கும். அதான் பாயிண்ட். கிட்டத்தட்ட சரிபாதி அவர் சமமா அதுல வந்து ஈக்குவலா இருக்காங்க. ஓட்டு எண்ணிக்கை மாதிரியே மாத்தி 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 அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஒட்டுமொத்தமா கோடிக்கணக்கான நிதிகள் அங்கே புரண்டு கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து விழாவரியா பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்ப நிதி இல்லை என்பது உங்களுக்கு பிரச்சனையே அல்ல. 3வது உழைப்பு, நியமனம், கல்வி தகுதி, இதெல்லாம் தாண்டி நேரம், குடும்பம், மருத்துவம், இதெல்லாம் தாண்டி ஒரு ஆளு வெள்ளம் அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு சார். கையில பணத்தோட வெள்ளம் அடிச்சுட்டு போய் செத்த காட்சியை கண் கூட பார்த்து இந்த கூட்டமைப்பு உருவாக்குறதுக்கு அந்த மனிதநேய பண்பாடுதான் அந்த இந்த கூட்டமைப்பு அங்கதான் தோணுச்சு. அப்புறம் தான் கண் நிரந்தரம், காலமுறை ஊதியம் இதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல அந்த செஞ்சி மாவட்டத்தில் வெள்ளத்தோடு அடிச்சுட்டு போன பணியாளர். எனக்கு அதுல இன்னமும் வருத்தமா இருக்கு. விழுப்புரம் மாவட்டம், செஞ்சி தாலுகா, விழுப்புரம் மாவட்டம் என்ன வருத்தமா இருக்குன்னா, எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், பாவம் ஏழையோ பணக்காரனோ சாவாங்க, உடனே முதல்வர் ஆக்ட் பண்ணி அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அந்த உடம்பு செல்லாத ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடியே தலா 5 லட்சம் அறிவிப்பு அப்படின்னு கொடுங்க. நல்லதுதான், வர்ற பணத்தை கொடுத்து தப்பே கிடையாது. யார் பணத்துல என்ன பெரும்பாலும் நீங்க கொடுக்குற பணம் எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா டாஸ்மாக் பணம் தான். எதெல்லாம் இலவசமா தரீங்களோ, எல்லாம் கூட குறைச்ச தரீங்களோ, எல்லாம் டக்கு டக்கு நினைச்சா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கோ, இது எனக்கே தெரியல. மணிப்பூருக்கு போயிருந்தேன். அங்க உள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போராட்டத்துக்கு இபோவி சிங் ஒரு முதலமைச்சர் இருந்தார். போய் சேர்ந்த உடனே அந்த முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு சீட்டை கொடுத்தோம். நான் போயிருக்கிறது தமிழ்நாட்டில இருந்து. சீட்டு கொடுத்து அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் உள்ள கூப்பிட்டார். நான் இங்க சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாளா? 10-15 வருஷமா. அவர்கிட்டையும் கொடுத்தேன், இவர்கிட்டையும் கொடுத்தேன், எழுத்து மூலமாகவும் கொடுத்தேன், கொட்டை எழுத்துலையும் கொடுத்தேன். இன்னைய வரைக்கும் கிடையாது. போற இடத்துல யாராவது 8 தேர்ந்து பஸ்ல இறங்கி உடையாந்துகிட்டு இருக்காருன்னா இவர் நின்று போய் வாங்குறார். நல்லதுதான், பரவாயில்ல. அவனுக்குள்ள மரியாதை சங்கங்களுக்கு இல்லாத நாடுதான் தமிழ்நாடு. அவர் என்ன கோரிக்கை கொடுக்க வராரோ, ஒருத்தர் பஸ்ல இறங்கி ஓடியாரு, இவர் கார்ல ஏற போறாரு, பார்த்துட்டு உடனே வந்து அன்பா போய் வாங்கி அந்த ஒரு ஓட்டை விடாம வாங்கியே தீரணும் அப்படின்னு வாங்கிட்டு, அப்படி கோரிக்கை வாங்குற முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் கடந்த 15 ஆண்டு காலமாக சந்திக்கவே முடியாத ஒரு நாடு தமிழ்நாடு. மணிப்பூர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, மிகப்பெரிய தகராறு நடந்துகிட்டு இருக்க இடம். அந்த இபோவி சிங்கால் உடனே உள்ள கூப்பிட்டு என்ன கோரிக்கை சொல்லுங்க. பே கமிஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்க எந்த பே கமிஷன்லாம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி பே கமிஷன் ரிப்போர்ட் வந்து அதுல அரியர்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு கோரிக்கை சொன்னாங்க. இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே என்ன சொன்னார் தெரியுங்களா? பிரதர், தம்பியும் கூப்பிட்டார். ஏன்னா தோழர்னு என்ன கூப்பிட்டுருக்காங்க, பிரதர்னு கூப்பிட்டுருக்காங்க, இன்னும் என்னென்னமோ அடைமொழி கூப்பிடுறாங்க. கூப்பிடுற அடைமொழிக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை செயல்பாடு. பிரதர்னாரு, என்னங்க யாருன்னு கேட்டார். அவர் என்ன சொன்னாரு, ஏதாவது 2 கோரிக்கையை எங்க பைனான்ஸ் செக்ரட்டரி கிட்ட சொல்லிடுங்க, அவர் பரிசீலனை பண்ணி என்கிட்ட சொல்லுவார். நாள் வளத்துல நாளைக்கு காலையிலேயே என்ன வந்து பாருங்க மீண்டும் இதே டயத்துக்கு. அதே மாதிரி பைனான்ஸ் செக்ரட்டரி போய் சொன்னேன்,
கோரிக்கையை சொன்னேன். நீங்க வச்சிருக்கிறது நியாயமான கோரிக்கை தான், எல்லாம் ஆங்கிலத்தில் சம்பாதிச்சு நியாயமான கோரிக்கை தான். நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வரீங்கன்னு என்ன கேட்டார். தமிழ்நாட்டில இருந்து வரேன். அப்ப கரெக்ட் தான், தமிழ்நாட்டில இருந்து வர்ற ஆளு இதெல்லாம் கேட்பான் தான். ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். நாங்க அங்க வாங்கியிருக்கோமே அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, உங்க நாட்டுல சின்ன ஸ்கீம்னா பாட்டிலுக்கு ₹1 ஏத்தனா போதும், கொஞ்சம் பெரிய ஸ்கீம்னா ஒரு பாட்டிலுக்கு ₹2 ஏத்தனா போதும், இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கீம்னா ₹5 ஏத்தனா போதும், இன்னொரு பெரிய ஸ்கீம்னா ₹10 ஏத்தினாலே போதும். எந்த ஸ்கீம் வேணாலும் போடுறதுக்கு தகுதியான ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தகுதி இருக்குது அப்படின்னு பெருமையா நினைச்சுக்கிட்டு நான் வந்தேன். அவன் என்ன கிண்டல் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும். மறுநாள் காலையில் சிஎம் உள்ள கூப்பிட்டார். 2ல ஏதாவது தொட சொல்லுவாங்கல்ல, தொட சொன்னார். நம்ம தலைவர்களை கேட்டாங்க, உள்ள தலைவர்களை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க தலைவர்கள்லாம் அவங்களே பேசுவாங்க, அவங்களே முடிச்சுப்பாங்க, அவங்களே போயிடுவாங்க, நீங்க ஒருத்ததாயா திரும்பி எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா. அப்பதான் நான் சொன்னேன், இப்படி கேட்டு 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 நடந்தால்தான் அவங்களுக்கு அப்ப சொன்னேன், உங்களுக்கு இப்ப சொல்றேன், 75 வயதில் கூட சங்க பணியாற்ற முடிகிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, கோரிக்கையை கேட்டா அமுல்படுத்துற டேட் வீட்டுல வித்தியாசம் சொல்லுவான். கையில கேஷா வரணும்னா 6 மாதம் முன்தேதியிட்டு ஊதிய கமிஷன் ரிப்போர்ட்டை அறிக்கை பண்ணா குறைஞ்சது அலுவலக உதவியாளருக்கு கூட 1 லட்சம் கிடைக்கும்னா. அப்ப கையில கேஷ் என்னமோ சொல்லுவாங்கல்ல, ரொம்ப இருக்க பலாக்கனியை விட கையில் இருக்கிற கலாக்கனி நல்லதுமா. அந்த மாதிரி சொன்ன உடனே சொல்லிட்டு வெளியே வந்த, உத்தரவு போட்டுரும் போய் வாங்கிட்டு போங்கன்னாரு. மாலை பத்திரிகையில ஜேன்னு போட்டோவோட ஓடிட்டு. அவரும் ஒரு முதலமைச்சர், இங்கேயும் ஒரு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் தோக்கடிச்சானோ இந்த முதலமைச்சர் ஜெயிக்க வச்சுக்கிட்டே. அப்ப எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசவே கூடாதா? அந்த இபோபி சிங்கிறால் பேர் ஏன் நினைப்பு இருக்கு? இப்போ எனக்கு 15-20 வருஷம், அவருக்கு 15 வருஷம் இருக்கும். ஏன் நினைப்பு வருது? கூப்பிட்டு பேசுறதே போதும்னு நினைச்சேன் அன்னைக்கு. ஆனா கையில கொடுத்து அனுப்பிச்சார் ஒரு அரியர்ஸோட. அந்த பணியாளர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நீங்க இபோபி சிங்கிறவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், நீங்களும் காங்கிரஸ் கட்சியோட உடன்பாடு உள்ளவர். உடன்பாடு உள்ள ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் நல்ல செய்து ஸ்டேட்ல நல்ல பேர் வாங்குற மாதிரி நீங்களும் வாங்கிட்டு போறீங்களேன். எதுக்கு போய் காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்? இவங்க கோரிக்கையை நிறைவேற்றினா ஆட்டோமேட்டிக்கா இவங்களே உங்களை ஜெயிக்கவே வச்சிருவாங்க. இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்குவதை விட, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவதை விட, உழைக்கிற மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி ஓட்டு வாங்குவதுதான் நிரந்தரமான அரசியலுக்கு நல்லது என்ற அரசியலை அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வதோடு, நாம் நமது மத்தியில் எந்த அரசியலில் யார் இருந்தாலும் அரசியலை தாண்டி ஒன்றாக நின்று கோரிக்கை முடிகிற வரையில் இந்த போராட்டம் தொடர வேண்டும். இது ஒரு நல்ல காலகட்டம். என்ன காலகட்டம்? தேர்தல் நெருங்குற காலகட்டம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் தேர்தலை பற்றியே பேசுவோம். இப்ப இன்னும் 1 வருஷம் 2 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. இப்பவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவரோடு கூட்டணியா, இவரோடு கூட்டணியா, அவரோடு கூட்டணியா, எவரோடு கூட்டணின்னு. அப்ப தேர்தல் காலம் என்பது நமக்கு நல்ல காலம். ராகுகாலம் யமகண்டம் பார்த்து சொல்ற மாதிரி தேர்தல் காலம் என்பது நமக்கு நல்ல காலம். இந்த தேர்தல் காலகட்டத்தில் நாம் போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். முதல் கட்ட போராட்டத்தில் அணுகுமுறை சரியில்லை, 2வது கட்ட போராட்டத்திலும் அணுகுமுறை சரியில்லை. அப்ப நம்முடைய அணுகுமுறையை நாம் மாற்றுவதற்கு என்ன என்று இங்க இருக்கிற போராட்ட குழு தலைவர்கள் ஆற அமர உட்கார்ந்து சிந்தித்து அடுத்த கட்டத்தை உடனடியாக அறிவிப்பதற்கு தயாராக வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர்களுக்கு நான் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆனா நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னா, எங்க அப்பா காலத்திலையும் இதெல்லாம் வேணும்னு கேட்டு போராடிட்டாங்க, என் காலத்திலையும் இதெல்லாம் வேணும்னு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம், என் பையன் காலத்திலையும் இதெல்லாம் வேணும்னு கேட்டு போராடிட்டே இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாதத்திற்கு ஒரு முறை ஆர்ப்பாட்டம், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாடு, 3 ஆண்டுகளுக்கு முறை டெல்லி சலோ, 5 ஆண்டுகளுக்கு முறை ஓட்டு. இப்படியா ஓட்டிக்கிட்டே போனா கோரிக்கை நிறைவேறவே நிறைவேற. தொட்டமா முடிச்சமான்னு வரும். முடிப்பது யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் இருக்கிறது.
தலைவர்கள் கையில் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் 26,000 பணியாளர்களை ஓர் அணியில் கொண்டு சேர்ப்பது எப்படி என்ற திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இங்கே எத்தனை சங்கங்கள் இருக்காங்க, எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறான்னு எண்ணவே கூடாது. என் சங்கம் எவ்வளவு, உன் சங்கம் எவ்வளவு என்று எண்ணிக்கையை ரகசியமா அதிகப்படுத்துங்க. ஆனால் சங்கத்திலே இல்லாதவர்கள் தான் இங்க அதிகமா இருப்பீங்கன்னு என்னுடைய கருத்து. இங்க எதுவுமே பார்க்க வேணாம். டாஸ்மாக் பணியாளரை எல்லாம் வா, அந்த பாதையில சென்றால் இருப்பவர்கள் அதிகரிப்பார்கள், அதிகரிப்பவர்கள் இன்னும் அதிகமாக அதிகரிப்பார்கள். இன்னும் அதிகமாக அதிகரிக்கிற போது இதர சங்கங்கள் வந்து இங்கே சேர வேண்டும். இல்லை என்றால் அந்த சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் இங்கே வந்து சேரக்கூடிய நிலைமையை நீங்கள் உருவாக்க வேண்டும். கையில செல்போன் இருக்கு, சகல வசதிகளும் இருக்கு. தினந்தோறும் செல்போன்ல பேசிய டாஸ்மாக் பணியாளர்களை கொண்டு வரக்கூடிய பணிகளில் நீங்கள் இறங்க வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆளுகளே இங்க ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்டில போய் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தா மாறி விடுவார்கள். இங்க இருக்க தலைவர்களே வந்தா கூட அங்க உட்கார்ற உடனே அதற்கேற்ப மாறி போவார்கள். அப்ப நம்ம அப்பாவே முதல்வராக இருந்தாலும், நமது அண்ணனே முதல்வராக இருந்தாலும், நமது தம்பியே முதல்வராக இருந்தாலும் அதனால் கோரிக்கைகள் வந்துவிடும் என்று நம்பாதீர்கள். எவ்வளவு மந்திரிகள் எனக்கு தெரிஞ்ச கிளாஸ்மேட் மந்திரி இருக்கார், படிச்ச மந்திரி இருக்கார், எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் நம்ம வைக்கிற கோரிக்கை பல வருஷமா நிறைவேறவே. என்ன காரணம்? இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நியாயமான கோரிக்கைகளுக்கு தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி மக்களிடம் அங்கீகாரம் வாங்க வேண்டும். மக்கள்கிட்ட அங்கீகாரம்னா உங்களுக்கு மக்கள் யார்? உங்கள்கிட்ட அன்றாடம் பொருள் வாங்க வருபவர்கள் தான் உங்களுக்கு மக்களே. அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது. அவர்களில் சில பேரை பிடித்து கூலி கொடுத்து உங்களுக்கு எதிராக பேட்டி கொடுக்க சொல்லி தூண்டி விடுகிற அரசியல்வாதிகளை எனக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு தூண்டிவிட்டாலும் அந்த நுகர்வோர்கள் உங்கள் மீது கோபமாக இல்லவே இல்லை. செயற்கே கொண்டாந்தா உங்க மேல கெட்ட பேரை உண்டு பண்றாங்களே ஒழிய அவர்களுடைய ஆதரவை மேலும் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்ப மக்களோடு ஆதரவு. அடுத்து எல்லா போராட்டங்களுக்கும் நம்முடைய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எனக்கு ஒரு வழிகாட்டி. ஒதுக்கீட்டு கொள்கையா பெரியார், சமூக மேம்பாடா அண்ணல் அம்பேத்கர், பொருளாதார கோரிக்கைகளா மாமேதை லெனின், மார்க்ஸ் போன்றவர்கள். ஒவ்வொரு தலைவர்களிடமும் நல்ல விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் வழி நின்று போராட வேண்டும். அதுல மாமேதை லெனின் ரஷ்யாவில் ஆட்சியை பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே சர்வதேச அளவில் நிருபர்கள்லாம் அங்க வந்தாங்க. உங்க கட்சியே ஆட்சியில பிடிச்சு போச்சுன்னாங்க. ஆமான்னாரு. மகிழ்ச்சி தானே, மகிழ்ச்சி தான். அப்ப தொழிற்சங்கங்கள்லாம் கலைச்சிருங்கன்னு அந்த பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அப்ப லெனின் அவர்கள் சொன்னார், எங்கள் கட்சியே ஆட்சியை பிடித்திருந்தாலும் ஆட்சியில் இருப்பவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை மறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். வராது என்று சொல்ல முடியாது. அதிகாரத்திற்கு செல்கிற வரை நல்லவர்களாகவே தெரிவார்கள், நல்லவர்களாகவே இருப்பார்கள், நல்லவர்களாகவே பேசுவார்கள். அதிகாரத்திற்கு சென்றவுடன் அவர்களே மாறிவிடுகிற காட்சிகளை பார்த்திருக்கிறேன். எங்கள் கட்சியே ரஷ்யாவில் ஆட்சியை பிடித்தாலும் தொழிற்சங்கங்கள் தொடரும் என்று அறிவித்தார் மாமேதை லெனின். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சியை விட தொழிற்சங்கம் முக்கியமானது, அதில் ஈடுபட்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல கொள்கையை சொல்லியிருக்கிறார். இன்னொருத்தர் சொன்ன கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்ப நம்ம தினம் பேப்பர் படிக்கணும்னு ஆசைப்படுவேன். பாதி பேர் நம்மளால பேப்பரே வாங்கறது இல்லை. என்ன எம்ஜிஆர் இறந்து விட்டாரா அப்படின்னு கேட்கிற ஆள்லாம் இருக்காங்க. இப்பயும் என்ன எம்ஜிஆர் இறந்து விட்டாரு, இறந்து ரொம்ப வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு பேப்பர் வாங்கி படிச்ச எங்க வீட்டுக்காரவங்க பால் வாங்க போயிட்டு வாங்க வச்சுட்டு போனேன். போய் பால் வாங்கி போனா திரும்பியும் பேப்பரை எடுத்தேன். எங்க பையன் போன் பண்ணி அப்பா கொஞ்சம் பணம் இருக்குங்க அர்ஜென்டா தேவைப்படலாம், அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண 9:30 ஆயிடுச்சு. நேரா சாப்பிட்டு போயிட்டேன், பேப்பரே படிக்க முடியும். அப்படி உள்ள ஒரு உலகத்துல ஒரு ஆளு செனோ லைப்ரரிக்கு போயிட்டே இருந்த. செனோ லைப்ரரி ஒரு நாள் 2 நாள் இல்ல, 14 வருஷம் போயிருக்க லைப்ரரிக்கு. 14 வருஷம் ஒரு ஆள் யாராவது போய் கேள்விப்பட்டீங்களா நீங்க? நம்மளால 1 மணி நேரம் கூட லைப்ரரி உள்ள உட்கார்ந்துருக்கவே முடியாது. ஏதாவது வேலை வெளியே வந்துடும். சும்மா இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு வடிவேலுக்கு ஒருத்தன் போட்டி போட்டு ஒரு ஆசாரியார் உட்கார்ந்து தகராறு பண்ணி சும்மா இருந்து பாருங்க 1 மணி நேரம் முடியாம அடி வாங்கி ஓடிடுவான். அந்த மாதிரி 14 வருஷம் ஒருத்தர் போனார்.
போய் என்ன கத்துக்கிட்டு வந்தார்னா, எக்கச்சக்கமா கத்துக்கிட்டு வந்து ஒரு எழுதுறார் புத்தகங்கள். அவளையும் நம்மளால படிக்கவே முடியாது. பெரியார பற்றிய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சா பல தலைமுறை வேணும். மார்க்ஸை பற்றிய புத்தகங்கள் படிக்கணும்னா 5, 6, 7 பிறவியா, 7 பிறவி போனோட படிச்சு புரிஞ்சிக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் படிச்சு புத்தகங்கள் போட்டு ஒன்னொன்னி சுருக்கி சுருக்கி ஒன்ன போட்டு உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்னு ஒரு புத்தகம் போட்டார். அந்த புத்தகத்தை நான் 69ஆம் வருஷம் படிச்சேன் முதல்ல. அந்த புத்தகத்தை ஒரு 4-5 பக்கம் தான் படிச்சிருப்பேன். இன்னும் கூட நான் முழுசா படிக்கல. உண்மையை உங்கள்கிட்ட ஒத்துக்குவேன். இந்த 4-5 பக்கத்துல கிடைச்ச ஒரு விஷயம் இன்னைய வரைக்கும் இங்க வந்து உட்கார்ந்து சில பேர் எங்காலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த ஆள் மயக்கம் எங்க வந்துருக்கு சார், பிபி ஏறி விழுந்துட போறான், ஜாக்கிரதையா ஒரு ஆள் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு காலமா இதே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஆள் 14 வருஷம் லைப்ரரியில படிச்சு ஒரு புத்தகத்துக்கு தலைப்பு என்ன போட்டார்னா, உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு. உங்க போராட்டம் 26 முடிஞ்சு இப்ப 11/1 வந்து இவ்வளவு தெம்பா பத்திரிகையாளர்கள் புடைசூட, தலைவர்கள் அருமையாக வீட்டு கவனித்துக் கொண்டிருக்க, இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னா என்ன? சங்க வித்தியாசங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கூட்டமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களை பார்த்தா கார்ல் மார்க்ஸை பார்க்கிற மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பித்தார். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ளவன் நமக்கு எங்கேயா வர போறான்னு நினைப்பீங்க. இந்தியாவில் 12 பெரிய துறைமுகங்கள் இருக்கின்றன. அந்த துறைமுகங்களில் உள்ள தொழிலாளர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். என்ன கோரிக்கை என்றால், பொதுத்துறை பணியாளர்களுக்கு இணையான ஊதியத்தை எங்களுக்கு கொடுங்கள். அவங்க வச்சாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அரசு பணியாளர்களுக்கு இணையான கோரிக்கைகளை கொடுங்கள் நீங்க வச்சிருக்கிறீங்க. அவங்க அந்த கோரிக்கையை வச்சு நியாயம் சொல்லும் போது, பெல் கம்பெனியில் உள்ள தொழிலாளிக்கு என்ன சம்பளமோ அதை எனக்கு கொடு, என்எல்சி தொழிலாளிக்கு என்ன சம்பளமோ அதை எனக்கு கொடு. அது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் 245 இருக்கு. 46வது நிறுவனமான துறைமுக தொழிலாளர்களுக்கும் அதே சம்பளத்தை கொடுங்கள் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். நியாயமான கோரிக்கை தான். இந்திரா காந்தி பிரதமர் தான். 26 நாட்கள் போராட்டம் நடைபெற்றது. கோரிக்கைகள் நிறைவேறவில்லை. 12 துறைமுக தொழிலாளர்களும் ஒற்றுமையாக போராடினார்கள். ஏஐடியூசி, சிஐடியூ, எல்பிஎஃப் எவ்வளவோ சங்கங்கள் இருக்கு. எல்லாம் சேர்ந்தே போராட்டம் பண்ணாங்க. எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணியும் அந்த அரசாங்கம் செய்யவில்லை. என்ன ஆக போகுதோன்னு அதை படிக்கும் போது நான் பேப்பர்ல படிச்சுக்கும்போது பதறி படிச்சுக்கிட்டே இருக்கேன். சாதாரண விஷயமா தான் இருக்கும், ஆனா நமக்கு சம்பந்தப்படாததான் இருக்கும். ஆனாலும் பதறி போய் படிச்சேன். திடீர்னு கடைசியா ஒரே ஒரு விஷயம், வெள்ளக்கார நாடு பிரிட்டன் நாடு நம்மை ஆண்டவர்கள் அங்க உள்ள துறைமுக தொழிலாளர்கள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை போட்டான். ஒரே தீர்மானம் தான் போட்டான். இந்தியாவில் உள்ள துறைமுக தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை இந்திய அரசாங்கம் நிறைவேற்றாவிட்டால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்களை பிரிட்டன் நாட்டில் இறக்குமதி செய்ய மாட்டோம். அதே மாதிரி பிரிட்டனிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை இந்தியாவுக்கு செல்லக்கூடிய கப்பல்களில் ஏற்ற மாட்டோம்னு ஒரு தீர்மானத்தை போட்டான். தீர்மானம் போட்ட மறுநாளே இந்திரா காந்தியை அழைத்தார், பேசினார், கோரிக்கைகளை நிறைவேற்றினார் என்ற வரலாறு பார்க்கும்போது, ஒன்றுபடுவோம், போராடுவோம் என்பது வெற்றி கோஷம் அல்ல. நாம் அனைவரும் நன்றாக சேர வேண்டும், போராட வேண்டும். அதிலும் நியாயம் கிடைக்காவிட்டால் நம்மை ஆதரிப்பவர்களை இணைத்துக் கொண்டு போராட வேண்டும். அதிலும் ஆதரவு கிடைக்காவிட்டால் மக்களை இணைத்துக் கொண்டு போராட வேண்டும். இந்த 3 படிகளையும் தயார் பண்ணிக்கொண்டு செய்வதற்கு நீங்கள்